இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கோர் டைப்பில் பார்த்தோம்னா இந்த இதுக்கு பேர் லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது ஒரு லிம்ப், இது ஒரு லிம்ப். அந்த மாதிரி இந்த ரெண்டு லிம்ப் இருக்கும், ரெண்டு தனித்தனி செப்பரேட்டாக இருக்கும். அப்போ இந்த லிம்பில் ஒரு வைண்டிங்கும் இன்னொரு லிம்பில் வந்து ஒரு வைண்டிங்கும் இந்த மாதிரி வந்து வைண்டிங் வந்து ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டு லிம்புக்கு இடையில வந்து என்ன இருக்கும், கேப் இருக்கும், அதிகமாக வந்து கேப் இருக்கும். இது ஒரு லிம்பு, இது ஒரு லிம்ப், இது ஒரு வைண்டிங், அது ஒரு வைண்டிங், அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் மேக்னெட்டிக் பார்ட் வந்து ஒரே ஒரு பார்ட் தான். இந்த மாதிரி டாட்டா லைனில் போட்டிருக்கு, அது வந்து ஒரு பார்ட் தான் இருக்கும். இந்த கோர் டைப்ல வந்து ஒரு பார்ட் தான் இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா நல்லா கூலிங்கானது கிடைக்கும், வைண்டிங்க்கு வந்து நல்லா கூலிங் கிடைக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த டைப்ல ஏற்படும். இந்த கோர் டைப்ல வந்து லீக்கேஜ் ஃப்ளக்ஸ், இந்த கோர்ல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை வந்து தேவையில்லாமல் நம்ம பயன்படுத்த முடியாத ஃப்ளக்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கோர் டைப்ல வந்து லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக ஏற்படுறதுனால இதோட எஃபிஷியன்சி வந்து ஜென்ரலாக வந்து எப்படி இருக்கும், குறைவாக தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த கோர் டைப்ங்கிறது இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஏதாவது ஃபால்ட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம். ஏதாவது வைண்டிங் போச்சுன்னா அந்த மட்டும் கழித்து திரும்ப நம்ம ரீவைண்டிங் ஆனது பண்ணிடலாம். ஸோ இது வந்து கோர் டைப்பு. பெரும்பாலும் லோ வோல்டேஜ் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த கோர் டைப்பாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த செல் டைப்ல பார்த்தீங்கன்னா 3 லிம்ப் இருக்கும். சரியா? இது ஒரு லிம்ப், சென்ட்ரல் லிம்ப், இது ஒரு லிம்ப், அந்த மாதிரி 3 லிம்ப் இருக்கும் செல் டைப்ல. இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய லிம்பானது மற்ற 2 லிம்பை விட எப்படி இருக்கும், ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். சென்ட்ரல் லிம்பானது மற்ற 2 லிம்பை விட ஏரியா வந்து பரப்பு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த சென்ட்ரல் லிம்ப்ல தான் என்ன செய்வாங்க, பிரைமரி வைண்டிங் பண்ணியிருப்பாங்க, செகண்டரி வைண்டிங்கும் பண்ணியிருப்பாங்க. ஒரே லிம்ப், இந்த லிம்ப்ல தான் பிரைமரி வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங் இருக்கும். அப்படி ஒரே லிம்ப்ல 2 வைண்டிங் பண்றதுனால நமக்கு என்னன்னா அந்த லீக்கேஜ் ஃப்ளக்ஸோட அளவு வந்து என்ன செய்யும், குறையும். சரியா? லீக்கேஜ் ஃப்ளக்ஸோட அளவு வந்து குறையும். ஏன்னா ரெண்டுமே வைண்டிங்குமே எதுல இருக்கு, ஒரே லிம்ப்ல இருக்கு. அப்ப நமக்கு எல்லா ஃப்ளக்ஸுமே என்ன செய்யும், பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் ஆனது குறைவாக இந்த டைப் வைண்டிங்லானது இருக்கும். சரியா? ஸோ அதனால இதோட எஃபிஷியன்சி வந்து கோர் டைப்பை விட அதிகமாகும். செல் டைப்போட எஃபிஷியன்சியானது கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரோட செல் டைப் எப்படி இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். என்ன காரணம், லீக்கேஜ் ஃப்ளக்ஸோட அளவு வந்து குறைச்சலாக இருக்கும், குறைவு. சரியா? இந்த சென்ட்ரல் லிம்ப், இந்த சென்ட்ரல் லிம்ப் தான் பிரைமரி இருக்கும், செகண்டரி இருக்கும். அந்த ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியாக கோர்ஸ் 2 டயக்ராம் போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஒரு வைண்டிங் மேலேயே இன்னொரு வைண்டிங் ஆனது ஒன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரைமரி இருக்கும், பிரைமரிக்கு மேலேயே வந்து செகண்டரியாக என்ன செய்வாங்க, வைண்டிங் ஆனது பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது கோருக்கு பக்கத்துல எந்த வைண்டிங் இருக்கும் அப்படின்னா லோ வோல்டேஜ் வைண்டிங், எல்டி வைண்டிங். சரியா? கோருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற வைண்டிங் என்ன வைண்டிங் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் லோ வோல்டேஜ் எல்டி வைண்டிங் தான் முதல்ல வந்து வைண்டிங் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து ஹெச்டி வைண்டிங் ஆனது பண்ணுவாங்க. இந்த செல் டைப்ல வந்து கோருக்கு பக்கத்துல அருகில் ஃபர்ஸ்ட் வைண்டிங் எல்டி வைண்டிங், அது பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து ஹெச்டி வைண்டிங் ஆனது பண்ணுவாங்க. சரியா? இப்படி பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஹெச்டி வைண்டிங் ஆனது பண்ணீங்கன்னா ஹை வோல்டேஜ் நீ வைண்டிங் பண்ணும்போது கோருக்கு பக்கத்துல இருக்கும்போது என்ன செய்யணும், இன்சுலேஷனை வந்து ரொம்ப ஹெவியா பண்ண வேண்டியிருக்கும். அப்ப வந்து அந்த இன்சுலேஷன் காஸ்ட் வந்து நமக்கு என்ன ரொம்ப அதிகமா தேவைப்படும். சரியா? எது ஷார்ட் ஆயிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசரம் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, எல்டி வைண்டிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹெச்டி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இன்சுலேஷன் பர்பஸ் ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து எல்டி வைண்டிங்னா என்னது, லோ வோல்டேஜ் ஹை கரண்ட், லோ வோல்டேஜ் ஹை கரண்ட். அப்ப ஹை கரண்ட் இருக்கிறதுனால அந்த எல்டி வைண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கண்டக்டர் திக்கா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா வந்து தடிமனா திக்கா இருக்கும். அப்போ ஒரு திக்கான கண்டக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஓன் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல ஹெச்டி பண்ணும்போது ஹை வோல்டேஜ் லோ கரண்ட், ஹை வோல்டேஜ் லோ கரண்ட்ல இருக்கும். அப்ப அந்த ஹெச்டி வைண்டிங்கோட டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னா இருக்கும். சரியா? மெல்லிசா வந்து இருக்கும்.
அப்ப ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படின்னா எந்த வைண்டிங் முதல்ல போகும், எது தின்னா இருக்கோ அதான் சீக்கிரம் வந்து புகஞ்சிடும். அப்ப இதுல ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு எங்க இருக்கும், ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எது வந்து புகஞ்சு போகும்னா ஹெச்டி வைண்டிங் தான் புகஞ்சு போகும். ஏன்னா அதான் வந்து எப்படி இருக்கும், மெல்லிசா இருக்கும். அந்த ஹெச்டி வைண்டிங் நம்ம எங்க பண்ணியிருக்கோம், அவுட்டர் மோஸ்ட் ஏரியா தான் பண்ணியிருக்கோம். எல்டிக்கு மேலதான் நம்ம இருக்கோம் ஹெச்டி வைண்டிங் பண்ணியிருக்கோம். அப்ப ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், அந்த ஹெச்டி வைண்டிங் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ரீவைண்டிங் வந்து நம்ம பண்ணிடலாம். சரியா? சப்போஸ் எல்டில நம்ம ஏதாவது புகஞ்சு போச்சு அப்படின்னா எல்லாமே கழுத்து பண்ணணும், ரொம்ப கனப்பாடு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா எல்டி வைண்டிங் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையுது. ஏன் அப்படின்னா கண்டக்டர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும் எல்டி வைண்டிங். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். எல்டி வைண்டிங் ஃபர்ஸ்ட் லிம்ப் பக்கத்துல வந்து வைண்டிங் பண்றதுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். சரியா? ஸோ அப்ப இந்த செல் டைப்ல வந்து 3 லிம்ப் இருக்கும். சென்ட்ரல் லிம்ப்ல தான் பிரைமரி வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங் இருக்கும். கோருக்கு பக்கத்துல வந்து என்ன வைண்டிங் இருக்கும், எல்டி வைண்டிங். அது பிரைமரியா இருக்கலாம், செகண்டரியா இருக்கலாம். ஏதாவது லோ வோல்டேஜ் வைண்டிங் எதுவோ அதுதான் வந்து இருக்கும், கோருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஹெச்டி வைண்டிங் அதுக்கு மேல வந்து வைண்டிங் ஆனது பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து 2 மேக்னெட்டிக் பார்ட் இருக்கும். இந்த செல் டைப்ல வந்து இது ஒரு க்ளோஸ் சர்க்யூட், மேக்னெட்ல போட்டுருமா, இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட், இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். அப்ப 2 மேக்னெட்டிக் பார்ட் ஆனது இந்த செல் டைப்ல வந்து இருக்கும். சரியா? சரிதான் இந்த செல் டைப். இதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், கோர் டைப்பை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்க்கப்படுது ரிங் டைப். ஸோ ரிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் வந்து ரிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். பொதுவாக இந்த டைப் கோர் எங்க பயன்படுத்துவாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த ரிங் டைப் கோர் ஆனது பயன்படுத்துவாங்க. அந்த ரிங் டைப்லயே வந்து பிரைமரி வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங் வந்து வவுண்ட் ஆனது பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து பெரி டைப். பெரி டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட மேக்னெட்டிக் பாத் கொண்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இதுல கோர் டைப்ல ஒரே ஒரு மேக்னெட்டிக் பாத் இருக்கும், செல் டைப்ல 2 மேக்னெட்டிக் பாத் இருக்கும். இந்த பெரி டைப்ல வந்து 2க்கும் மேற்பட்ட மேக்னெட்டிக் பாத் ஆனது இருக்கும். சரியா? அந்த மாதிரி இடத்துல வந்து தேவைப்படுற இடத்துல வந்து இந்த பெரி டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேரா நமக்கு தேவைப்படுற இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? அடுத்து வந்து ஸ்டெப்டு கோர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப்டு கோர் என்னது, ஸ்டெப்னா என்னது, மாடிப்படியான ஸ்டெப், ஆனால் படிப்படியா இருக்கும். கோர் ஆனது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பா வந்து படிப்படியா வந்து இருக்கும். ஸோ அப்படி படிப்படியா இருக்க நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சேவிங் ஆஃப் காப்பர். சேவிங் ஆஃப் காப்பர் என்ன, காப்பரோட அளவு வந்து நமக்கு குறைவா தேவைப்படும். கோர் வந்து ஸ்டெப்பா இருக்கனால நமக்கு தேவைப்படக்கூடிய காப்பரின் அளவு குறைவா தேவைப்படும். சரியா? இதனால இனிஷியல் காஸ்ட் நமக்கு வந்து என்ன செய்யும், குறையும். ஸோ காப்பரின் அளவு குறையினால நமக்கு காப்பர் லாஸும் வந்து குறையும். சரியா? காப்பர் லாஸும் வந்து நமக்கு வந்து குறையும். அப்ப டிரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரியா? அப்ப பெரும்பாலும் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துலயுமே வந்து எந்த டைப் ஆஃப் கோர்னா நம்ம ஸ்டெப்டு கோர் வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? இதான் வந்து ஸ்டெப்டு கோர். ஸோ நம்ம பார்த்த 5 டைப்புமே வந்து என்னது, கோரோட டைப்பை பொறுத்து ஒன்று 5 டைப் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து கோரோட மெட்டீரியலை பொறுத்து என்னென்னங்கிறத பார்ப்போம்.